இறைவார்த்தை மீது ஆர்வம் வேணும். இப்போ தவக்காலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம், தவக்காலத்தில் போய்கொண்டிருக்கிறோம், நுழைந்து விட்டோம். தவக்காலம் இந்த ஒரு வருஷ காலத்தில் நமக்கு ஏற்பட்ட எல்லா குறைவுகளும், இந்த வண்டி, இந்த ஆட்டோ ரிக்ஷா எல்லாம் வச்சுருக்கிறவங்க, காரு, இந்த டாக்ஸி ஓடுறவங்க எல்லாம் இந்த எஃப்சி இருக்கும் இல்லையா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இல்லையா, இது இந்த எஃப்சி டைம், நம்ம ஃபிட்னஸ் டைம். இது நமக்கு இருக்கிற குறைவுகள் எல்லாம் புதுப்பித்தல் செய்யக்கூடிய நேரம் இது, இந்த தவக்காலம் ஒரு பயணம். சிலுவை பாதை தான் அதுக்கு சிறப்பான இது. சிலுவை பாதையின் பயணம்தான். சிலுவை தூக்கி ஏது வழியாக அது பயணம் செய்து அது அந்த பயணம் எங்கே போய் முடியும்? ரட்சிப்பை, மீட்பை நோக்கி போகக்கூடிய பயணம் இது. ட்ரெயின், அதாவது டெஸ்டினேஷன் வந்து இங்கேருந்து தொடங்கி அந்த ட்ரெயினில் ஏறி உட்காரும்போது அது போய் சேர்கிற இடம் வந்து மீட்பு, ரிஷிப்புனா எங்கள் கடவுளை போய் சேருவோம். நம்ம கடவுளின் பிரசன்னத்தில் போய் சேருவோம். அது போகிற வழி எதாக இருக்கும்? துன்பம், சிலுவை வழியாகத்தான் அது போகும். அப்போது சிலுவை பாதை நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? அது கற்றுக் கொடுக்கறது, தப்பான எண்ணத்தில் மனிதர்கள், சாத்தான் எல்லா மனிதர்கள் மனதில் நிறைத்து வைத்திருக்கிறான். துன்பம், சிலுவைங்கிறது பயப்படக்கூடிய விஷயம், வேதனை தரக்கூடிய விஷயம். அதை விட்டு விலகி போகாமல் எல்லாரும் வெறுக்கிற விஷயம்தான் துன்பம், வேதனை. அந்த வேதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த வழியாக மட்டும்தான் நீங்கள் ரட்சிப்பை நோக்கி போக முடியும். பிரைஸ் தி லார்ட். அதன் சிலுவை பாதை நமக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம். எல்லாரும் இந்த உலகத்தில் எதை சாத்தான் நமக்கு எதிராக பயன்படுத்தினானோ, எல்லா மனிதர்களுக்கும் சுகம் தான் வேணும். இந்த சுகத்தினால்தான் இந்த பாவம் செய்தார்கள், சுகம். ஆனால் உண்மையில் சுகத்தில் இல்லை உங்கள் ரட்சிப்பு, துன்பத்தில்தான் உங்கள் ரட்சை உள்ளது. கடவுளை நீங்கள் கண்டடைவீர்கள். அந்த பாதையை பிடித்து அதை ஏற்றுக்கொண்டால் கடவுளை காண்பீர்கள். அப்போ எப்போதும் ஒரு துன்பம் வரும்போது அந்த துன்பத்தை அப்படியே பிடிச்சி வச்சுக்கணும், பாக்கெட்டில் போட்டுக்கணும். பிரைஸ் தி லார்ட். குற்றம் சொல்லாமல், பேசாமல், அந்த உணர்வோடு, இது வழியாக, இதுதான் பாதை, போகிறதுக்கான விசா, இந்த ரிஷிப்பை நோக்கி போவதுக்கான விசா. அது பல வழியாக வரும் நமக்கு. இதுக்கு தடையாக நிற்கிறது என்ன? துன்பம் வரும்போது இதுக்கு தடையாக நிற்கிறது சாத்தான் என்ன ஒரு தடையை போட்டு வைத்திருக்கிறான்னு தெரியுமா? இதுக்கு தடை என்ன? துன்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தடை. சிலுவை பாதை தூக்க முடியாததுக்கு காரணம் என்ன? அந்த வழியில் போக முடியாததுக்கு காரணம் என்ன? வெறுப்பு, வைராக்கியம், வெறுப்பு. பிரைஸ் தி லார்ட். வெறுப்பு தான் சாத்தான் அதுக்கு வைத்திருக்கிறான். எல்லாரும் மனதிலும் வெறுப்பு இருக்கும். வெறுப்பு, ஏதாவது ஒரு விஷயத்தில் வெறுப்பு வைத்திருக்குவான். ஆர்மீதாதும் அது இதயத்தில் உள்ள ஒரு காயம். வெறுப்பு இருந்துச்சுன்னா நம்மளால் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். துன்பம் கொடுக்கிறதே கடவுள் நம்ம ரட்சிப்புக்காக கொடுப்பார். ஆனால் ஆறு வழியாக கொடுக்குறாரோ அவங்க மீது வெறுப்பை உருவாக்கி கொள்வோம். அது உருவாக்கி வைத்திருப்பான் சாத்தான். வெறுப்பு வருவதற்கு காரணம் எது? கோபம் முதல்ல வரும். கோபத்தில் இருந்தால் வெறுப்பு வரும். ரைட்டா? பிரைஸ் தி லார்ட். அப்போ கோபம் எப்படி வரும்? அப்போ கோபம் வர்றது இதனாலேனா, நம்ம விருப்பத்துக்கு மாறாக விஷயங்கள் நடக்கும்போது கோபம் வரும். நம்ம இப்போ நீங்கள் சொன்னீங்களா, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான்னு. உங்கள் பேச்சுன்னா உங்கள் விருப்பம். அது கேட்காத போது, அது உங்கள் விருப்பத்துக்கு இது மாறாக நடக்கும் போதெல்லாம் கோபம் வரும். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த கோபம் போகிறதுக்கு என்ன செய்யணும்? எப்படி கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது? அது எப்படி இல்லை. ஃபர்கெட் தி ஹார்ம். அவங்க செய்தது இல்லை, உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை, வலியை மறக்கணும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஏற்பட்ட காயம் மறக்கணும். பிரைஸ் தி லார்ட். அது மறந்துச்சுன்னா கோபம் போயிடும்.
ஏற்பட்ட வலி, அவங்க செய்ததெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அவன் ஒருத்தன் கையை எப்படி ஆக்கினா, உங்கள் முகத்தில் படலைன்னா அவன் ஆக்குனது அப்படி தான். அது கை முகத்தில் பட்டால் தானே வலிக்கும், காயமாகும். நீங்கள் இந்த வலியத்தை மறக்கணும். இல்லாமல் அவன் ஒரு ஆக்ஷனை மறந்து யூஸ் இல்லை. ஆக்ஷன் ஒன்றும் ஆகாது. ஒருத்தர் பயப்படுத்துறதுக்காக கூட இப்படி செய்வாங்க, விளையாட்டுக்கு செய்வாங்க. ஆக்ஷன் எல்லாம் ஒன்று தான். உங்களுக்கு என்ன அதனால் பாதிப்பு வந்துச்சோ அதைத்தான் மறக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போது இந்த வேதனை மறக்கப்படணும். forget தி harm or pain or தி டேமேஜ், இல்லையா? அதை மறக்கணும். உங்களுக்கு ஏற்பட்ட வேதனை, நஷ்டத்தை மறக்கணும். அதுக்கு பேர் என்ன? அந்த ஏற்பட்ட நஷ்டத்தையும் வேதனையும் மறப்பதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் தான் மன்னிப்பு. பிரைஸ் தி லார்ட். அந்த வேதனையை மறக்கிறதுக்கு பேர் தான் மன்னிப்பு. நிறைய பேர் நான் மன்னிச்சிட்டேன், ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ மன்னிக்கவே இல்லை. வாயால் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் செஞ்சனால தான் நான் இதெல்லாம் அனுபவிச்சுட்ருக்கேன். நான் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணமே அவ தான், இல்லை அவன் தான், அவங்க தான். அப்போ அது மன்னிப்பாகுமா? ஆகாது. பரிபூர்ணமாய் அதை மறப்பது, நமக்கு ஏற்பட்ட வேதனையை, நஷ்டத்தை மறப்பதுக்கு பேர் தான் மன்னிப்பு. பிரைஸ் தி லார்ட். அது எப்படி மன்னிக்கலாம்? கடவுளை நினைவு கொண்டால் இந்த வெறுப்பு மறைஞ்சு போகும். பிரைஸ் தி லார்ட். ரிமெம்பர் காட். கடவுளை நினைவு கொள்ளுங்கள். என்ன நினைவு கொள்ளணும்? கடவுளை. நான் இதே தவறை இதை விட அதிகமாக நான் செய்து என் கடவுள் என்னை மன்னித்தார் அல்லவா? பிரைஸ் தி லார்ட். அதுக்கு இன்னொரு மெத்தட். அது ஒரு ஃபஸ்ட்டு கடவுளை நினைக்கணும். ரெண்டாவது ஜபமாலையில் மாதா கையில் தான் சமயம் உள்ளது. நான் மறப்பதுக்கு சமயத்தை குறைக்கணும். பலவங்க மறக்கிறதுக்கு இப்போது ஒரு சில வேதனை நமக்கு வந்துருச்சுன்னா அது ஒரு வாரம் வர அந்த வெறுப்பு மனசுக்குள்ளே இருக்கும். அந்த ஒரு வாரம் சாத்தானோட ஆலயமாக மாறிவிடும் உங்கள் இதயம். வெறுப்பு ஒரு வாரம் ஆகும் சில விஷயம் மறக்கிறதுக்கு. சிலவங்களுக்கு ஒரு வருஷம் ஆகும். 7 வருஷமாலாம் பேசாமல் இருந்தவங்க இருக்காங்க. ஏன்னா அது மறக்க முடியாது சில விஷயங்கள். அது மாதாவிடம் ஜெபிக்கணும். இந்த விஷயத்தை நான் மறப்பதற்கு நேரத்தை குறைவாக்கும். சமய சுருக்கம்னு சொல்லுவாங்கள்ல உடம்படியில், அதுதான் கேட்கணும். இல்லாமல் எனக்கு என் கடந்தீர்றதுக்கு 2 வருஷம் ஆக்கித்தா, 2 வருஷத்தை 2 நாளில் கடந்தீரட்டும், அதெல்லாம் இல்லை. என் வெறுப்பு மாறுறதுக்கு என் கோபம் உள்ளது. அதை நான் மறப்பதுக்கு, அந்த வேதனையை மறப்பதுக்கு என் நேரத்தை சுருக்கித்தாரும். பிரைஸ் தி லார்ட். அது சீராக்கி 28:2-3 இருக்குது. உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்து விடு. அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். மனிதர் மீது சினம் கொள்கின்றனர். அவ்வாறிருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலம் அளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? அப்போ சினம் கொண்டிருந்தால் ஆண்டவர் நம்ம பாவங்களை எப்படி மன்னிக்குவார்? கோபம் இருந்துச்சுன்னா எப்படி மன்னிக்குவார்? அதுதான் விஷயம். இப்போ கோபத்தை போக்குவதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ கோபம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கிடணும். நமக்கெல்லாம் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இந்த விஷயம் தெரியாது. சாத்தான் போடுற சூழ்ச்சி எப்படின்னா, ஒரு குழந்தை அழுகுது, ஒரு 10 வயசு உள்ள குழந்தை அழுகிறான். அவன்கிட்ட அழுகிற காரணம் கேட்டால், எங்கள் அப்பா காலை மிதித்து பிடிச்சிருக்காரு, அதனால் நான் அழுகிறேன்னு அவன் சொல்லுவான். அப்பாட்ட கேட்டால், நீ எதுக்கு காலால் அவனை வேதனிப்பிக்கிறேன்னு கேட்டால், இவன் அழுதுகிட்டு இருக்கான், அதனால தான் நான் வேதனிப்பிச்சிருக்கேன். அழுகையை நிறுத்தினா நான் கால் எடுப்பேன். இவன் சொல்லுவான், கால் எடுத்தால் நான் அழுகையை நிறுத்திடுவேன். ரெண்டும் முடியாது. இதுதான் ஆப்போசிட்டு. அப்போ 6வது ஒருத்தர் முதல்ல கேட்கணும். அப்போ இதுக்கெல்லாம் மருந்து என்ன? இந்த மறக்க முடியாததும் இந்த குற்றம், உங்களுக்கு எதிராக குற்றம் செஞ்சவங்களுக்கும் உங்கள் மீது வெறுப்பு இருக்கும், இவங்களுக்கும் வெறுப்பு இருக்கும். அப்போ பாம்போது விஷத்தை எப்படி பாம்புனாலேயே தான் எடுக்க வச்சுருந்தாங்க முதல்ல, சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் பாம்பு கொத்தன விஷத்தை பாம்பே தான் எடுக்கணும்னு சொல்கிற மாதிரி. அதுக்கு மருந்து என்ன? மன்னிப்பு கேட்கணும். அது கேட்க மாட்டாங்க. மன்னிப்பை தவிர வேறொரு மருந்து வேறு எதுவும் இல்லை. ப்ரைஸ் தி லார்ட். அதை விட பெரிய மருந்து இல்லை. அதை தவிர பாக்கி எல்லாம் செய்வேங்க. முகத்தை உருன்னு வச்சுக்கிடுவாங்க. இப்போ கணவன் முகத்தை உருன்னு வச்சுருந்தா, இல்லை மனைவி முகத்தை உருன்னு வச்சுருந்தா, அதுக்கு பேசுகிற கணவன் ஏதாவது வார்த்தை பேசியிருப்பா. அப்படி. ப்ரைஸ் தி லார்ட். மனைவி
முகத்தை உருன்னு வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்ன? கணவன் வாயால் வார்த்தை பேசுகிறதுனால. கணவன் வாயால் கோவப்பட்டு வார்த்தை பேசுகிறதுக்கு காரணம் மனைவி உருன்னு வச்சுருக்கிறனால. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? இதுதான் இதுக்கு பேசிக் ரீசன். சாத்தானோடது செயலை இது தான். இதில் ஆறாவது ஒரு ஆள் மன்னிப்பு கேட்கணும், இது கேட்க மாட்டாங்க. அப்போ நான் மன்னிப்பு எவ்வளவு தடவை கேட்கணும்? ஒரு தடவை கேட்டுட்டேன்னா அதுக்கு நியாயம் சாத்தான் அவங்க மனதில் சொல்லியிருக்கு. 770 தடவை. பிரைஸ் தி லார்ட். 770 தடவை. ஏன் அதை 2 விதத்தில் ஒரு ஆள் மன்னிப்பு கேட்கணும்? ஏன் கேட்கணும்? அது காரணம் பைபிள் எங்கே இருக்குது? வசனம் எங்கே இருக்குது? 2 பேருமே ஒருத்தருக்கு இன்னொருத்தரோட தவறு பெருசாக தெரியுது. அப்போ அவங்க கேட்கட்டும். இந்த பக்கம் இருக்கிறவங்க அவங்களுக்கு தப்பு செய்கிறவங்களுக்கு, எப்போவுமே தப்பு செய்கிறவங்களுக்கு அது தப்பே இல்லை. பிரைஸ் தி லார்ட். பாவம் செய்கிறவர்களுக்கு அது சரியாக இருக்கிறனால தான் அவங்க செய்கிறாங்க. ஒரு வார்த்தை பேசினாலும் கோவப்பட்டாலும் 6 தவறு செய்கிறார்களோ அவங்க பாகத்திலிருந்து பார்த்தா அது தவறு கிடையாது. யாருக்கு அது தவறாக தெரியும்? மற்றவர்களுக்கு. அப்போ மற்றவர்கள் தான் மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு காரணம் என்ன? பைபிள் எங்கே ஜீசஸ் சொல்லியிருக்கார்? தவறு செஞ்சவங்க இல்லை, இன்னொருத்தர். 2 இடத்துல பைபிள் கடவுள் சொல்லியிருக்கார். உன் மீது உன் சகோதரனுக்கு ஏதாவது மனம் வருத்தம் இருந்தால் நீ போய் மன்னிப்புகள். அதுதான் உன் மீது, இல்லாமல் உனக்கு கோபம் இல்லை, உன் மீது. பிரைஸ் தி லார்ட். அதே போல் இன்னொரு இடத்துல எங்கே இருக்குது? நீ ஏன் இதுக்கு முதல்ல போய் மன்னிப்பு கேட்கணும்? மத்தேயு 7:12. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். பிறரிடம் நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அவன் முதல்ல மன்னிப்பு கேட்கட்டும். அப்போ நீங்கள் போய் முதல்ல மன்னிப்பு கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் என்ன நினைக்குவீங்க? என்ன நினைப்பீங்க? முதல்ல அவன் மன்னிப்பு கேட்கட்டும், அவன் மன்னிப்பு கேட்கட்டும். அப்படி நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இல்லை நானே முதல்ல மன்னிப்பு கேட்கலான்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அப்படி இருக்கா? அப்போ கேளுங்க, அது கேட்க மாட்டேங்கிறீங்களே. அதனால தான் கடவுள் இப்படி சொன்னார். பிறரிடம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை போய் நீங்கள் செய்யுங்க. எப்படி சொன்னாலும் நீங்கள் தான் முதல்ல மன்னிப்பு கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். பிறர் கேட்கவே வேண்டாம். ஜீசஸ் அதுதான் சொன்னார். அதுதான் பெஸ்ட்டு. சாத்தானை தோல்வி அடைய செய்கிறதுக்கு இதுதான் காரணம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடவுள் மனிதரிடம் பேசுவதை நிறுத்தி விடுவார். எப்போது நிறுத்துவார்னு பார்த்துருக்கீங்களா? எப்போல்லாம் நிறுத்தியிருக்கார்? அது எப்போது? மாலாக்கியில் நிறுத்தினார். 400 வருஷத்துக்கு அப்புறம் பேசுனது ஸ்நாபக யோவான் அருளப்பர் வழியாக பேச தொடங்கினார். அதுக்கு காரணம் என்ன? கடவுள் எப்போதும் பேச்சை நிறுத்துவார் மனிதரிடம். தினமும் கடவுள் நம்மளோட பேசிக்கொண்டு இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நான் சொன்ன புரியுதுங்களா? தவக்கால இதுக்கான காலம். நீங்கள் ஆர்வத்தோடு செவி கொடுத்து கேட்டால் கடவுள் உங்களிடம் பேசுவது கேட்கலாம். நமக்கெல்லாம் என்னென்னா காலப்போக்கில் உணர்வே போயிடுச்சு. கடவுள் எங்கேயோ இருக்கிறாரா இல்லையா, எல்லாம் ஒரு வழிபாடாக மாறிவிட்டது. இதெல்லாம் அந்தந்த காலத்தில் கிறிஸ்மஸ் வரும், அப்புறம் ஃபீஸ்ட்டு வரும், அப்புறம் ஈஸ்டர் வரும். இதெல்லாம் ஒரு விசேஷம், அவ்வளோதான். கடவுள் நம்மளோடு பயணம் செய்து கொண்டிருக்கார், நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாருங்கிற உணர்வை நமக்கு இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, பல நேரத்தில் கடவுள் பேசும் அனுபவம் நமக்கு இல்லாமல் போய்விடும். அதுதான் அதுக்கு காரணம். கடவுள் பேசாமல் போவதுக்கு காரணம் என்ன? மாலாக்கியில் கடவுள் பேச்சை நிறுத்தினதுக்கு காரணம் என்ன? மாலாக்கி 1வது அதிகாரம் 6 வாசிங்க. மகன் தன் தந்தைக்கு மதிப்பு தருவான், பணியாளன் தன் தலைவருக்கு மரியாதை செலுத்துவான். நான் தந்தையினால் எனக்குரிய மதிப்பு எங்கே? நான் தலைவனானால் எனக்கு நீங்கள் அஞ்சாதது ஏன் என்று தமது பெயரை அவமதிக்கும் குருக்களாகிய உங்கள் படைகளின் ஆண்டவர் கேட்கின்றார். நீங்களோ உமது பெயரை எவ்வாறு அவமதித்தோம் என்கிறீர்கள். என் பலிபீடத்தின் மேல் தீட்டான உணவை படைத்து என்னை அவமதித்தீர்கள். பலிபீடத்தில் தீட்டான உணவை படைத்தது அப்படின்னா எச்சை 2வது வைத்தது. தீட்டான உணவுனா என்ன? முதலில் யாருக்காவதும் கொடுத்துட்டு 2வது கொடுக்கறதுக்கு பேர் தான் தீட்டு. புரியுதா? வேற ஆளுக்கு அதை பரிமாறி விட்டு அதில் மிச்ச மீதி வர்றதா கடவுளுக்கு கொடுப்பது. பிரைஸ் தி லார்ட். இதுதான். இந்த மாதிரி நீங்கள் செய்தால் கடவுள் பேச்சை நிறுத்தி விடுவார். 400 வருஷம் ஆச்சு. இதை புரியணும். நீங்கள் இதை புரியாமல் தவக்காலத்துக்குள் நுழைந்து பிரயோஜனம் இல்லை. முதல்ல கடவுள் பேசணும். நீங்கள் பாட்டுக்கு தவக்காலம் எல்லாம் செய்வீங்க, சிலுவை பாதையெல்லாம் கொடுவீங்க, கடவுள் அங்கே காண மாட்டார். பிரைஸ் தி லார்ட். கடவுளோட பிரசன்னம் இல்லாமல் நீங்கள் என்ன ஜபிச்சு என்ன பிரயோஜனம்?
எங்கள் அல்லேலூயா சொல்லுவேங்க, ஜபமாலை 100 ஜபமாலை சொல்லுவேங்க. கடவுள் அங்கே இருக்கணுமா வேண்டாமா? எசேக்கியேலில் இருக்குல்ல, கடவுள் கோயிலை விட்டு போய்விட்டார்னு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். பிரசன்னம் போயிடும். பிரசன்னம் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன கத்தி என்ன சொன்னாலும் இங்கே அனுபவம்லாம் இருக்காது. சாத்தான் வேணால் வந்து அங்கங்கே உட்காந்துக்கிடும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ இது தீட்டான உணவுன்னா என்ன? 2வது உணவை கடவுளுக்கு கொடுப்பது, காணிக்கை கொடுப்பது, மற்றவர்களுக்கு படைத்தது. எப்படின்னா, நீங்கள் திருப்பலிக்கு போகும்போது, திருப்பலி நடந்து கொண்டு இருக்கும்போது உங்கள் குழந்தைங்க கேஸு திறந்துருக்கா வீட்டில், நிறைய பேர் அப்போ தான் வெளியில் போய் ஃபோனெலாம் போடுவாங்க. கதவை அடைச்சிருக்கா, பின்னாடி கதவை அடைச்சிருக்கா, முன்னாடி கதவை அடைச்சிருக்கா, அப்படியெல்லாம் தோணியிருக்கா? குழந்தைகளை காணாமே, குழந்தைங்க எங்கேயோ போச்சு, அவன் போய் சேர்ந்தானா வந்தானா, குழந்தைகளை பற்றி நினப்பு, உடல் சௌக்கியத்தை பற்றி நினப்பு, வியாதியை பற்றி நினப்பு, கடனை பற்றி நினப்பு, இதுக்கெல்லாம் முதல் ஸ்தானத்தை கொடுத்து விட்டு 2வது அப்புறம் வாட்ச் பார்க்குறது, லேட்டாக வர்றது. அப்போ முதல் ஸ்தானம் எதுக்காக லேட்டாக வந்ததுக்கு காரணம் என்ன? உங்கள் ஈடுபாடு, வீட்டில் உள்ள ஈடுபாடும் தூக்கமாக இருக்கலாம், இல்லை வேலையாக இருக்கலாம், குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கணுமா இருக்கலாம். அதுக்கெல்லாம் முதல்ல படைப்பை கொடுத்து விட்டு 2வது வந்து கடவுளுக்கு கொடுக்குறீங்கன்னா எச்சை தான் கொடுக்குறீங்க 2வது உணவை. இதில் நான் சொன்னால் புரியுதா உங்களுக்கு? இது ரொம்ப சீரியஸாக பார்க்க வேண்டிய விஷயம். இது ஆராதனை விஷயம். திருப்பலிங்கிறது ஆராதனை. ஆராதனையில் சின்ன குறை வந்தாலும் கடவுள் பேச மாட்டார். கடவுள் பேசுகிறது உங்களுக்கு புரியாது. ஆராதிக்கிறவர்களுக்கு தான் கடவுள் பேசுகிறது புரியும். ஹல்லேலூயா. ஆராதிக்கிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அவங்களிடம் மட்டும்தான் கடவுள் பேசி பிரயோஜனம் இருக்குது. இப்போ மார்த்தாவும் மேரியிடவும், மார்த்தா வந்து லாசரஸ் இறந்தபோது கடவுள் பெத்தானிக்கு 4 நாள் தாமதமாக வந்தாரா இல்லையா? வந்து எங்கே நின்னார்? பெத்தானி ஊருக்கு வெளியில் பார்டரில் தான் நின்னார், வரவில்லை. இதை தெரிஞ்ச உடனே மார்த்தா என்ன செய்தால்? மார்த்தாவும் கடவுளை வழிபட்டவள் தான், வேலை செய்தவள் தான். கடவுள் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்து இயேசுவிடம் வந்தார். வந்த உடனே என்ன சொன்னார்? கடவுளை, நீ இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போ கடவுள் என்ன சொல்லுவார்? யோவான் 11வது அதிகாரம் 21. மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட். அப்போ அதுக்கு இயேசு என்ன சொல்லுவார்? இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர் தெழுவான் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? உன் சகோதரன் உயிர் தெந்திரிக்குவான். அதுக்கு மார்த்தா என்ன சொல்லுவா? அப்படி இறுதி நாளில் உயிர்த்தெழும் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உன் சகோதரன் இப்போவே உயிர் தெந்திரிக்க போகிறான், நான் வந்துட்டேன்ல. ஆனால் மார்த்தாவுக்கு புரியாது. பிரைஸ் தி லார்ட். இப்போ உயிர் தெந்திரிக்குவான். நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாதனால் கடவுளால் செயலாட்ட முடியவில்லை. வாக்கு தத்துவம் தான். உன் சகோதரன் உயிர் தெந்திரிக்குவாங்கிறது வாக்கு தத்துவம். இந்த பைபிளில் எத்தனை வாக்கு தத்துவம் உள்ளதோ அதே போல் இதுவும் வாக்கு தத்துவம். மார்த்தாவுக்கு கடவுள் கொடுத்த வாக்கு தத்துவம், இயேசு கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன? உன் சகோதரன் உயிர் தெந்திரிக்குவான். ஆனால் அது நடைமுறைக்கு வரவில்லை. ஏன் அது நடக்கவில்லை? ஏன்னா மார்த்தா அதை நம்பவில்லை. மார்த்தா என்ன நம்பினா? அப்படி கடைசி நாளில் அவன் உயிர் தெந்திரிக்குவான். இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன? இப்போது உயிர் தெந்திரிக்குவான். அப்போ மார்த்தா என்ன செய்தா? அப்படி மார்த்தாவது ஜபம் அங்கே வேலைக்கு ஆகவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஜபமாலை வேலைக்கு ஆகவில்லை. நம்ம எல்லாரும் மார்த்தா ஜபிக்கிறவள். ஜபிக்கிறவங்களுக்குள்ள பிரச்சனை என்ன? ஜபிக்கிறவங்களுக்கும் ஆராதனைக்கு நான் எப்போவும் சொல்லியிருக்கேன், ஜபிக்கிறவர்கள் கேட்க மட்டும்தான் செய்வாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தான் அவங்க ஜபிக்குவாங்க. ஆராதிக்கிறவர்கள் கேட்க மாட்டார்கள், அவர்களையே கொடுக்குவார்கள். பிரைஸ் தி லார்ட். சமர்ப்பணம் செய்வார்கள், கேட்க மாட்டாங்க. அவங்க வாட்ச் பார்க்க மாட்டாங்க. மாஸ் முடிகிறதே தெரியாது, அவ்வளவு ஈடுபாடாக இருக்கும். ஃபாதரோட மாஸ் ஸ்பீச்சு அவங்களுக்கு புரிஞ்சாலும் புரியலைனாலும் அவங்க நோட்டம் ஃபாதரை இல்லை, வாட்ச் இல்லை, அங்கே இருக்கிற இயேசு கிறிஸ்துவே. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவ அங்கே பிரசன்னமாக இருக்கிறார். வேறு ஒரு சிந்தையும் இருக்காது அவங்களுக்கு, வேறு இதையும் நினைக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து போதும்.
அங்கே யாராவது சண்டை போடுறாங்களா, பிரச்சனை பண்ணுறாங்களா, அதெல்லாம் அவங்களுக்கு நோட்டம் இல்லை. யார் என்ன சாரி கொடுத்துருக்கா, என்ன நகை போட்டிருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எவ்வளவு சீக்கிரம் போகணும், அங்கே இயேசு கிறிஸ்து வருவார், அவரை பார்க்கணும், அதுதான் விஷயம். பிரைஸ் தி லார்ட். அப்போ மார்த்தா என்ன செய்தா, அப்படி போய் யாரை கூட்டிகிட்டு வந்தா, யாரை கூட்டிகிட்டு வந்தா, அப்படி மேரியை. இயேசு கிறிஸ்து சொல்லலை மேரியை கூட்டிகிட்டு வர சொல்லி, சொன்னாரா? எங்காவது இருக்கா? போய் சொல்லுவார், உன்னை இயேசு கிறிஸ்து தேடுகிறார், தேடிக்கொண்டிருக்கிறார். அப்போ மார்த்தாவுக்கு புரிந்து விட்டது, என்னோட ஜபம் வேலைக்கு ஆகாது, இங்கே ஆராதனை தான் வேணும், மேரி தான் ஆராதிப்பதுன்னு மார்த்தாவுக்கு எப்படி புரிந்தது? அது என்னைக்கு தெரிஞ்சிச்சு? ஒரு நாள் இயேசு கிறிஸ்து உணவுக்காக வீட்டுக்கு வரும்போது, சாதாரணமாக மேரியை மாதிரியே, மார்த்தாவை மாதிரியே மேரியும் வேலை செய்யக்கூடியவள் தான். ஆனால் அன்னைக்கு அங்கே வேலை செய்கிறதை மறந்துவிட்டு இயேசுவின் பாதத்திலிருந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள், இறை வார்த்தையை கேட்டாள். அப்போ இறை வார்த்தை கேட்கும்போது தன்னையே மறந்து கேட்டாள். அதுதான் ஆராதனை. நம்ம கடவுளை ஆராதிக்கும் போது தன்னையே மறந்து கடவுளை ஆராதிக்கணும். தன்னையே மறந்துனா நமக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கிற பிரச்சனைகள், விஷயங்கள், அந்த நொடிகள் எல்லாம் மறந்துவிட்டு கடவுளை ஆராதிக்கணும். மார்த்தாவுக்கு மறந்துருச்சு, அவள் தனியாக வேலை செய்கிறா, கடவுளுக்கு உணவு கொடுக்கணுமே, அதெல்லாம் மறந்து விட்டது. அவள் பாதத்தில் இருந்தாள். அப்போது தன்னையே மறந்திருந்த போது அந்த விஷயம் யாருக்கு தெரியும்? மார்த்தாவுக்கு தெரியும். அவள் ஆராதித்து கொண்டு இருந்தாள், ஆராதிக்கிறவள். ஆராதனை செய்ய வந்தபோது ஒரு வார்த்தை கூட மாறாமல் அதே வார்த்தை யார் சொன்னால்? மேரி சொன்னாள். என்ன சொன்னால்? நீ இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இது கடவுளுக்கு போய் நெஞ்சில் பட்டுச்சு. ஜபம் செய்கிறவர்கள் சொல்கிறது 10 வருஷத்தில் கடவுளுக்கு போய் சேர்ந்தால், இது ஒரு நொடியில் கடவுளுக்கு ஆராதிக்கிறவர்கள் ஒரு நொடி போதும். கடவுள் சொல்கிறதுக்கு கடவுள் இதயமும் அவங்கள் இதயமும் ஒன்றாகும். அப்போது இதயம் ஒன்றான போது மேரி அழுது கொண்டு தான் சொன்னால், இயேசுவும் அதனால் அழுதார். இயேசு அழுவதுக்கு காரணம் இயேசு இல்லை அழுதது, ஒரு இதயம் ஆகிவிட்டது. அழுதார். அழுது என்ன சொன்னார்? எங்க லாசரஸ்? அப்போது அவர் உள்ளே வந்தார், கல்லறையை காமிக்க சொன்னார், நீக்க சொன்னார், உயர்த்தெந்திருத்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த ஆராதனைக்கு பவர் வேறு. ஆராதனை செய்யணும்னா, இயேசுவை இந்த ஆராதனையை பற்றி தெரியணும்னா யோவான் 12வது அதிகாரம் 1லிருந்து 5 வரை போங்க. எப்படி ஆராதிப்பதுங்கிறது நம்ம தியானிக்கலாம். அப்போ சிலுவை பாதை, இந்த தவக்காலத்தில் கடவுளை ஆராதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இங்கே நிறையா பேர் இங்கே சிலுவை பாதைக்கு போனால் எத்தனை இடத்துல இயேசுவே நீ, இயேசு அழுகிற மாதிரி சிலுவை பாதை எத்தனை பேர் நடத்தியிருக்காங்க? நான் உனக்காக என்னெல்லாம் செஞ்சேன், நீங்கள்லாம் என்ன சிலுவையில் போட்டீங்கன்னெல்லாம் ஒரு பாட்டெல்லாம் இருக்குது இல்லையா? நான் என்னெல்லாம் உனக்கு செஞ்சேன், இதெல்லாம் அப்படி நினச்சி ஆராதிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இயேசு அழுது கொண்டு இருக்கிறார், எவ்வளவு வேதனை அனுபவிக்கிறார், அவர் சங்கடத்தினால் அவங்க இதயம் உடையுது, அப்படியெல்லாம் சொல்லி ஆராதிக்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்லி சிலுவைப்பாதை நடத்துவாங்களா? இருக்கா இல்லையா? சொல்லுங்க. தப்பு அதெல்லாம். பிரைஸ் தி லார்ட். தவறான மெத்தட் அதெல்லாம். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இஸ் நாட் ஏ விக்டிம். விக்டிம்க்கு என்ன சொல்லுவாங்க? குற்றவாளி இல்லை அவர். எல்லாரும் இயேசுவை குற்றவாளி, அவரை விதித்தார்கள், அப்புறம் சிலுவையை தூக்கி கழுத்தில் போட்டாங்க, அப்புறம் 3 தடவை விழுந்தார், சாட்டையால் அடித்தாங்க. அப்போ அவர் ஒரு குற்றவாளி, விக்டிம், கைதியை போல நம்ம கண்டுட்டு தான் ஐயோ 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 இவ்வளவு வேதனை நீ அனுபவிச்சுட்டியே. இது டைரக்ஷனே இயேசு கிறிஸ்து தான். இஸ் தி டைரக்டர். இந்த நிகழ்வு நடத்தினதே அவர் தான். பிரைஸ் தி லார்ட். சொன்ன புரியுதுங்களா? அவரெல்லாம் ஒரு ஆள் தொட்ட முடியாது. இதை எப்பப்போ இந்த நிகழ்வு நடக்கணுங்கிற டைரக்டர் அவர் தான். பிரைஸ் தி லார்ட். அது எங்கே இருக்குது அந்த டைரக்டர் அவருன்னு தெரியணும்னா மார்க் 11வது அதிகாரம் 1லிருந்து 3 வரை, இது அப்புறம் வரலாம். பிரைஸ் தி லார்ட். இயேசு தம் சீடரோடு ஒலிவ மலை அருகிலுள்ள பெத்பகு பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்து எருசலேமை நெருங்கிய பொழுது 2 சீடர்களை அனுப்பி, உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள், அதில் நுழைந்தவுடன் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டியை கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள்,
அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை, இதை அவர் உடனே திரும்பி இங்கு அனுப்பிவிடுவார் என்று சொல்லுங்கள். இந்த அவுக்கிறீர்கள்னு கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு என்ன கோடுவேடு கொடுக்கணும்? இது ஆண்டவருக்கு தேவை, திருப்பி கொடுங்க. அப்போ இயேசு கிறிஸ்து முன்னாடி அங்கே போயிருக்கணுமா இல்லையா? போய் என்ன சொல்லியிருப்பார்? இந்த கழுதையை ஆரிய உட்கார விடாத, இது எனக்கு தேவை. இப்படி வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் இந்த பதில் கொடுத்து அவங்க கையில் கொடுங்க. அப்போ இதெல்லாமே டைரக்ஷன் யார் பண்ணது? இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பண்ணி வச்ச டைரக்ஷன். பிரைஸ் தி லார்ட். இல்லாமல் அவரை பிடிச்சி கொண்டு போய் எல்லாம் கடவுள் என்ன செஞ்சார்? இயேசுவை மகனை நீ போ அப்படின்னு விட்டு கொடுத்தார். நான் போகிறேன்னு சொன்னார். எஸ்ஐயா 53:7 he submitted himself. அவர் அவரையே விட்டு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இல்லாமல் சிலுவை பாதையில் இங்கே இந்த சங்கடம் ஒப்பாரி சொல்கிற சிலுவை பாதையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ஒப்பாரியெல்லாம் வைக்கிறதுக்கு எவ்வளவு தவறான விஷயம். பிரைஸ் தி லார்ட். கடவுளை நம்ம அவமானப்படுத்துறது அல்லவா சிலுவை பாதையில் ஒப்பாரி வைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது எவ்வளவு தவறான விஷயம். அது எப்படி தவறான விஷயம்னு தெரியணும்னா, மார்க்கு 15:1 அப்போ யூதர்கள் இயேசுவை கொண்டு போய் பீலாத்திடம் ஒப்படைக்குவார்கள் இல்லையா? பீலாத்து தான் அங்கே ஜட்ஜு தானே. பிரைஸ் தி லார்ட். பீலாத்திடம் ஒப்படைக்கும் போது பீலாத்துனால இயேசுவை எப்படியும் விடுவிக்கணுங்கிற ஒரு ஆசை. எதனால் அந்த ஆசை விடுவிக்கணும்னு? மனைவியோடு பரிந்துரை பீலாத்திடம் இருக்குது. நான் கனவு கண்டேன், இவன் கடவுளின் மகன், இவனை குற்றம் சுமத்தாதீர்கள், விட்டு விடுங்கள்னு ஒரு பரிந்துரை சென்றிருக்குது இல்லையா? அப்போ பீலாத்து அதை மனசில் வச்சுட்டு தான் வர, எப்படியாவது இயேசுவை விட வைக்கணும்னு. அவரும் ரொம்ப ட்ரை பண்ணுறார். அன்னைக்கு ஜட்ஜஸ் அவர் தானே ஜட்ஜு, நீதிபதி அவர் தான். நீதிபதிக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அங்கே கைதியாக வந்து நிற்கிறவர்கள் குற்றவாளி ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நான் இந்த தவறை செய்யவில்லை, நான் இதை தவறை செய்யவில்லைன்னா விட்டுறலாம். பிரைஸ் தி லார்ட். இயேசு பேசவில்லை, தவறு செய்யவே இல்லை, ஆனால் பேசலை. பிரைஸ் தி லார்ட். அது மார்க் 15:5 பார்க்கும்போது இயேசு பேசாததை கண்டு அவர் சர்ப்ரைஸ், அதுக்கு என்ன சொல்லுவாங்க, வியர்ப்பூட்டினார். இயேசு பேசவில்லை. ஒரு வார்த்தை இயேசு பேசியிருந்தால், நான் இவங்க சொன்ன குற்றத்தை செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தால் இயேசுவை விடுவித்திருக்குவார்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசு அந்த குற்றவாளி கூண்டில் நிற்கும்போது இவர் எதிர்பார்த்ததே இதுதான். ஆறு? பீலாத்துஸ் எதிர்பார்த்தது என்ன? இயேசு ஒரு தடவை வாயை திறந்து, நான் இவங்க சொல்கிற பழியை, குற்றம் சுமற்றும் பழியை நான் செய்யவில்லை, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால், அதுதான் இயேசு. இயேசு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால், அவர் அந்த குற்றம் செய்யவே இல்லை. இவங்க செய்யவில்லைனா அதுக்கு அடையாளம் என்னென்னா, இயேசுவை யூதர்கள் கையை கட்டி கொண்டு வந்தாங்க. கையை கட்டி கொண்டு வர்றதுக்கு காரணம் என்ன? காமிக்கிறதுக்கு, இவர் பெரிய குற்றவாளின்னு காமிக்கிறதுக்கு. பிரைஸ் தி லார்ட். பெரிய குற்றவாளின்னு காமிக்கிறதுக்கு. இயேசு என்ன ஓடியா போக மாட்டார். ஆனாலும் கையை கட்டி கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன? பீலாத்திடம் காமிப்பதுக்கு, இவர் பெரிய குற்றவாளின்னு காமிப்பதுக்காக. இயேசு ஒரு வார்த்தை பேசவில்லை. இவர் எதிர்பார்த்தது ஒரு வார்த்தை பேசினா போதும், நான் இந்த குற்றம் செய்யவில்லைன்னா விடுவித்திருப்பார். இயேசு ஏன் பேசவில்லை? இயேசு கிறிஸ்து அதை சொல்லாததுக்கு காரணம், இயேசு கிறிஸ்து அங்கே நின்னது அவரோது பாவத்துக்காக இல்லை, நம்ம பாவத்துக்காக. பிரைஸ் தி லார்ட். நம்ம பாவத்துக்காக நின்னார். நம்ம பாவம் செய்தது உறுதி, உண்மை. அது செய்யவில்லைன்னு அவர் செய்யலை, சொல்ல முடியாது அவர்னால். அது நம்ம பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் பாவியாக மாறினார். 2 கொரிந்தியர் 5:21. நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலையை ஏற்கச் செய்தார். பாவ நிலையில் இருக்கச் செய்தார். பாவம் அறியாத இயேசுவை நம்மளுடைய பாவத்தை கொடுத்தார். அப்போ அவர்னால் மறுக்க முடியவில்லை, நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்ல முடியலை. செய்தார். நம்ம பாவம் எப்படி அதுக்கு பரிகாரமாகும்? அவர் அந்த கூண்டில் நின்னது அவர் செய்த பாவத்துக்காக இல்லை, நம்முடைய பாவத்துக்காக. அப்போ நம்ம அழுக வேண்டியது எதுக்காக? ஒப்பாரி வைக்க வேண்டிய விஷயம் சிலுவை பாதையில் அவர் வேதனை அனுபவித்ததுக்கும் அவரை கைதியாக்குனதுக்காக இல்லை,
தகுதி இல்லாத எனக்காக கடவுளை படைத்த கடவுளான நீங்களாக இதை அனுபவிக்கிறது எனக்காக நான் என்ன நல்லது செய்தேன், எனக்கு என்ன தகுதியுண்டு, உங்களை நினைத்து நீங்கள் அழுகுங்கள். பிரைஸ் தி லார்ட். இல்லாமல் இயேசுவை நினைத்து அழுக வேண்டாம். அவர் இது டைரக்ஷன் பண்ண விஷயம், இது அவரே இயக்கின விஷயம். அதை போய் நீங்கள் அவர் கைதி ஆயிட்டாரே, ஐயோ வேதனை அறிவிச்சாரே, ஆணியில் குத்துறாங்களே, அவரே இதை இயக்கம் செய்தது இந்த விஷயம். இல்லாமல் நம்ம அழுக வேண்டியது பாவியான தகுதி இல்லாத எனக்காகவா படைத்த கடவுள் நீங்கள் இந்த வேதனையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? நான் என்ன நல்லது செய்தேன் கடவுளை, என்னை இவ்வளவு எதுக்காக அன்பு செய்கிறீர்கள்? இதுதான் யதார்த்தத்தில் உள்ள சிலுவை பாதை. இல்லாமல் அங்கே போய் ஒப்பாரி வைக்கிறதோ, ஐயோ மாதா அழுதாங்க பிடிச்சாங்க, அது என்ன யாகுல மாதா அப்படின்னா இயேசுவை குழந்தையிலேயே தூக்கிட்டு ஓடி இருக்குவாங்களே, இந்த ஹீரோதை ஓடின மாதிரி, ஹீரோதுக்கு பயந்துட்டு ஈஜிப்டுக்கு ஓடின மாதிரி பொத்தி வளர்த்தி எங்காச்சும் ஒழிச்சு வச்சுருப்பாங்களே. எங்கே மாதா சங்கடப்பட்டாங்க? சங்கடப்பட்டால் மாதாவும் அது கூட தூக்கில் போட்டு மகன் சத்துட்டானே நானும் சத்துறணும்னு சாகணும்ல. இல்லை, ஏன் இங்கே வரல? கல்லறைக்கு ஏன் மாதாவை காணோம்? பிரைஸ் தி லார்ட். கல்லறைக்கு மாதாவை காணாததுக்கு மாதாவுக்கு தெரியும், அவன் ஆட்சிக்கு ஒரு காலவும் முடிவு பெறாது. பிரைஸ் தி லார்ட். உலக ரட்சிப்புக்காக அவன் வந்தான், அவனே ஏற்றுக்கொண்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் இத்தனை பேராதும் புரிஞ்சுக்கிடுங்க, நிறைய பேருக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. சிலுவை பாதைக்கு போகும்போது இது மேல் தான் உங்களுக்கு, இதுதான் உங்கள் கருத்தாக இருக்கணுமே தவிர இல்லாமல் இயேசுவை பாவப்பட்ட இயேசுவை பிடிச்சி கொண்டு போய் கைதாகிட்டாங்க, மனிதர்கள்லாம் கொண்டு போட்டாங்க. அவர் எழுதின கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் அவரோது தான். அதில் பிரைஸ் தி லார்ட். டைரக்ஷன் எல்லாம் இயேசு கிறிஸ்துவோது தான். சொன்ன புரியுதுங்களா? இதில் நத்திங். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இதில் அடுத்தது நம்ம இதுக்கு வரலாம். யோவான் 12வது அதிகாரம் 1-5 வரை வாசிங்க. பாஸ்கா விழாவுக்கு 6 நாட்களுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா இலாமச்சை என்னும் கலப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாசு இஸ்காரியோத்து அந்த தைலத்தை 300 தெனாரியத்திற்கு. நார்தின் தைலம் அது வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டடு தைலம். அது விலை மதிப்பு ரொம்ப உயர்வான விலை உள்ளது. அது தலைமுறையாக மரியாவின் குடும்பத்துக்கு கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். அது ஒன்றும் இல்லை, விற்றா நிறையா பணம் வரும், இல்லைன்னா அவங்க இறப்பில் பிரயோஜனப்படுத்தலாம். அவங்களுக்கு பிரயோஜனமான பொருள் அதைத்தான் கொண்டு வந்து பாதத்தில் சமர்ப்பித்தாள். ஆறு மரியா. பிரைஸ் தி லார்ட். பாதத்தில் சமர்ப்பித்ததுக்கப்புறம் என்ன செய்தா? அப்படி அந்த பரணியை என்ன செய்தா? உடைத்து விட்டாள். பிரைஸ் தி லார்ட். அதுதான் முக்கியம். இங்கே உடைத்தது தான் முக்கியமான விஷயம். ஹல்லேலூயா. அப்போ தனக்குன்னு ஒன்றும் வைக்கவில்லை, முதல் ஸ்தானம் உடைத்து விட்டாள். அப்போ கடவுளுக்கு கொடுத்த அந்த பரணியை உடைத்ததுக்கு காரணம் என்ன? அதுதான் இங்கே விஷயம். அதுதான் தியானிக்கணும். ஆராதனையில் இது முக்கியமான விஷயம். எப்படி ஆராதிப்பது? மரியா ஏன் ஆராதனைக்கு சிறந்தவள்னு சொல்லப்படுது? ஏன்னா மரியாவின் வீட்டில் தான் ஆராதனை. எங்கே ஆராதிக்கிறாரோ ரட்சிப்பின் சமயம் கடவுள் கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வீடு அதுதான். கடவுள் என்னைக்கு வந்தாரங்க? சனிக்கிழமை வந்தார். சனிக்கிழமை ஆறு வீட்டில்? லாசரஸ் வீட்டில் தான் இருந்தார். ஹோசானா ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு பின்னையும் லாசரஸ் வீட்டுக்கு வந்தார். திங்கக்கிழமை லாசரஸ் வீடு, செவ்வாய்க்கிழமை லாசரஸ் வீடு, புதன்கிழமையும் லாசரஸ் வீடு. கடைசியில் அங்கிருந்து தான் போகிறார். அப்புறம் இது வியாழன்
பெரிய வியாழன், அப்புறம் வெள்ளி, அப்புறம் திரும்பி வரவில்லை. அப்போ ஆராதனை வீட்டில் கடவுள் எப்போதும் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அது ஆராதனை எதுக்காக அவள் இந்த பரணியை உடைத்தார்? பிரைஸ் தி லார்ட். சர்ச்சுக்கு நீங்கள் டொனேஷன்லாம் கொடுப்பீங்களா? டொனேஷன் நம்ம கொடுப்போம்ல. ரெசிப்ட் எத்தனை பேர் இன்னும் ஃபைலில் போட்டு வச்சுருக்கீங்க? கை தூக்குங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், ரெசிப்ட் பத்திரமா வச்சுருக்கீங்களா? ஏதாவது விஷயம் செய்தால் இந்த டொனேஷன்லாம் பண்ணுவீங்களா? பெரிய ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுவீங்களா? கல்வெட்டில் பேரெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்களா? அது எத்தனை பேர் ஒரு பேர் எழுதியிருக்கு? இதுதான் பரணி உடைக்கிறதை பற்றி சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். பரணி எதுக்காக உடைச்சா? அப்படி நான் செய்ததை ஒரு காலம் நான் நினைவு கொள்ளக்கூடாது. இது வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த தைலம் நான் இயேசுக்கு கொடுத்தேன்னு இது நினைவு வந்து கொண்டே இருக்கும். கொடுத்ததை மறந்து விடணும். பிரைஸ் தி லார்ட். அது ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். ஆராதனை எப்போதும் கொடுக்கிறது தான். அப்போதே மறந்து விடணும். நான் இது செய்தேன், சர்ச்சுக்கு இது செய்தேன். யாராவது பேசியிருந்தால் அதுக்கெல்லாம் பாவமன்னிப்பு கேட்கணும். நான் இத்தனை செய்தும் எனக்கு இங்கே மதிப்பு இல்லை, விலை இல்லை. சர்ச்சில் பங்கில் எனக்கு விலை இல்லை. நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறேன், நான் இத்தனை வேலை செஞ்சேன், இத்தனை பணம் கொடுத்தேன், இத்தனை ஜெபிச்சிருக்கேன், நான் இத்தனை ஜபமால சொல்லி எனக்கு ஏன் நடக்கவில்லை? கடவுளோட மனதுக்குள் இருக்கும். தினமும் திருப்பலிக்கு போகிறவன் எனக்கு ஏன் இல்லை? திருப்பலிக்கு போய் மறந்துடணும். நான் அது எனக்கு இல்லை, நான் ஆராதனைக்காகத்தான் போகிறேன், நான் கொடுக்கத்தான் செய்வேன். செய்த இதை நினைவு கொள்ளக்கூடாது. அது ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். ஜபிக்கிறதுக்கு ஒரு ரெக்கார்ட்ஸ் இல்லை. நான் இத்தனை உபவாசம் எடுத்தேன், 50 நாள் நான் கஷ்டப்பட்டு எடுத்தேன், சாப்பிடல, அதை செய்யலை, இதை செய்யலை, 50 நாள் எடுத்து ஒரு வித்தியாசமுமே வரலையே. ஆராதனை இல்லை, அது ஜபந்தான். மார்த்தாவது ஸ்டேஜில் தான் இருக்கிறீங்க. மரியாவது ஸ்டேஜுக்கு மாறணும். பிரைஸ் தி லார்ட். பரணியை உடைத்து விடணும். வச்சிருக்கக்கூடாது. அது நினைவு கொள்ளக்கூடாது. அதை கொடுத்ததை நிறைவேறக்கூடாது. கடவுள் மகிமைக்கு இல்லாதது ஒன்றையுமே நம்ம சேர்த்து வைக்கக்கூடாது. வீடை காலியாகுங்க. பிரைஸ் தி லார்ட். வீட்டில் இருக்கிற பொருள் கடவுள் மகிமைக்காக இருந்தால் மட்டும் அதை வைத்து பாக்கியெல்லாம் தூக்கி தூர போடுங்க. அந்த ஸ்பேஸ் எல்லாம் கடவுளுக்கு கொடுங்க. வீட்டை நிறைச்சி வச்சுருக்காதீங்க. பழைய பொருள்கள் அது ஏது. பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் சாத்தான் அதெல்லாம் உபயோகிக்கும். நீங்கள் வைத்திருக்கிறது கடவுள் மகிமைக்கு இல்லைனால் அது வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உணவு செய்கிற 4-5 பாத்திரம், அதில் கடவுள் மகிமை எப்படி வரும்? அந்த உணவை செய்து நான் சாப்பிட்டா தான் எனக்கு பலம் உண்டாகும், கடவுளை ஆராதிக்க முடியும். அதுக்காக அதை வைக்கலாம். தேவையில்லாத பொருள்கள், அந்த பொருள் இந்த பொருள் அது இது மீதி தேவையில்லாத நிறைய பொருள்கள் எல்லாம் வாங்கி வச்சு அது கடவுள் மகிமை இல்லைனால், கடவுளை மகிமைப்படுத்துறதுக்கு அது பிரயோஜனப்படலைன்னா அதெல்லாம் வைக்காதீர்கள் வீட்டில். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.